Hi. Good morning all. Good morning. Vanakkam. Good morning. நமக்கு வந்து பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் அந்த சாப்டர்ல லாஸ்ட் டாபிக் இருக்கு. அது நான் ரெக்கார்டட் வீடியோவா அந்த எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்கு இல்லைங்களா, பயோ பேட்டன்ட், பயோ பைரசி, அதெல்லாம் அது நம்ம ரெக்கார்டட் வீடியோவா அப்லோட் பண்ணிடலாம். அது கண்டிப்பா அப்லோட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அடுத்த சாப்டர் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸ் ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் இயர் கூட நம்ம ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைன் டீச் பண்ணல, ஷார்ட் நோட்ஸ் வச்சு தான் டீச் பண்ணணும். இந்த வருஷம் லைன் பை லைன் டீச் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, கேட்டிருந்தாங்க. ஸோ லைன் பை லைன் டீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ல இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஈகாலஜியோட இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அது நீங்க ஜென்ரலா ஜஸ்ட் தியரிட்டிக்கலா தான் இருக்கும், அது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் அவர் லிவிங் வேர்ல்ட் இஸ் ஃபேசினேட்டிங்லி டைவர்ஸ். ஆச்சரியப்படுற அளவுக்கு டிஃப்ரெண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸ், இந்த மாதிரி. அண்ட் அமேசிங்லி காம்ப்ளெக்ஸ்னா ரொம்ப சிக்கலான அமைப்பு உள்ளது. ஹெர்பிவோர்ஸ் இருக்காங்க, ஆம்னிவோர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி. ஓகே, we can try to understand its complexity by investigating processes at various levels of biological organization. So அந்த biological organization ஓட அந்த லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க அந்த லெவல்ஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படி வந்தது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ரோ மாலிக்யூல்ஸ் தான் சேர்ந்து தான் செல்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு. குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்தா டிஷ்யூ, குரூப் ஆஃப் டிஷ்யூ சேர்ந்தா ஆர்கன், குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்தா இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் வருது. குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் உயிரினங்கள் சேர்ந்துச்சுன்னா பாப்புலேஷன், பாப்புலேஷன் சேர்ந்துச்சுன்னா கம்யூனிட்டிஸ், கம்யூனிட்டிஸ் சேர்ந்துச்சுன்னா ஈகோசிஸ்டம்ஸ், ஈகோசிஸ்டம் சேர்ந்துச்சுன்னா பயோமாஸ். ஸோ இது இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. இந்த ஆர்டரை நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. இவங்க தியரிட்டிக்கலா அப்படியே கமா போட்டு கொடுத்துட்டாங்க. பட் அவங்க வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. மேக்ரோ மாலிகூல்ஸ்ல இருந்து செல் ஃபார்ம் ஆனிச்சு, குரூப் ஆஃப் செல் ஃபார்ம் ஆகி டிஷ்யூ இருந்துச்சு, குரூப் ஆஃப் டிஷ்யூ சேர்ந்தா ஆர்கன் வந்துச்சு, ஆர்கன் சேர்ந்து ஆர்கானிசம் வந்துச்சு, ஆர்கானிசத்துல இருந்து பாப்புலேஷன் வந்துச்சு, நிறைய குரூப் ஆஃப் ஆர்கானிசம் சேர்ந்து பாப்புலேஷனை விட பெரிய டேர்ம், நிறைய பாப்புலேஷன், ஹியூமன் பாப்புலேஷன், அனிமல் பாப்புலேஷன், பிளான்ட் பாப்புலேஷன்லாம் சேர்ந்தா கம்யூனிட்டிஸ், நிறைய கம்யூனிட்டிஸ் சேர்ந்தா ஈகோசிஸ்டம், பாண்ட் ஈகோசிஸ்டம், ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், ஓஷன் ஈகோசிஸ்டம், அந்த மாதிரி. ஈகோசிஸ்டம்ல சேர்ந்த பயோம்ஸ் வருது அப்படின்னு சொல்றோம். பயோம்ஸ்ங்கிறது இன்னும் பெரிய லேண்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. கிராஸ் லேண்ட், தூந்திரா ரீஜன், அதுதான் பயோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இம்பார்ட்டன்ட் பயோம்ஸ்லாம் என்னன்னு படிப்போம். ஓகே, இப்போ at any level of biological organizations we can ask two types of question. For example, so biological organization any level na enna, idu oru macro molecule level, cellular level, tissue level, organ level, individual organism level, population level, adha at any level biological organization at any level we can ask two types of question. For example, when we hear the bulbul singing and the bird humming bird பாடும், அதுதான் புல்புல் சிங்கிங் ஏர்லி மார்னிங் இன் எ கார்டன். கார்டன்னா அந்த கார்டன். we may ask how does the bird sing, அந்த பறவை எப்படி பாடுது, புல்புல் எப்படி வந்து அழகா பாடுது. ஆர் why does the bird sing, அதாவது எப்படி, ஏன் அப்படிங்கிற ரெண்டு கேள்வி காமனா கேட்கலாம். எப்படி, ஏன், how and why. அந்த புல்புல் சிங் வந்து எப்படி பாடுது, ஏன் பாடுது, இப்படி ரெண்டு கேள்வி காமனா கேட்கலாம். ஓகே, the how type question seek the mechanism behind the process, while the why type question seeks the significance of the process. இப்போ எப்படி பாடுது, அந்த மெக்கானிசம், அது அந்த தொண்டையில ரீங்காரம் போடுறது, ஹவு எப்படி, why அப்படிங்கிறது எதுக்காக, எந்த ப்ராசஸ்க்காக, அது பாடுறதோட முக்கியத்துவம் என்ன, ஏன் பாடுது, அது எதுக்காக, எந்த ரீசனுக்காக பாடுது, அது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ அதுக்காக இந்த ரெண்டு கேள்வி காமனா நமக்கு வருது எனி பயாலஜிக்கல் அந்த ஆர்கனைசேஷன் லெவல்ல. இப்போ செல்லுலார் லெவல்லனா மைட்டோகாண்ட்ரியா ஏன் ரெஸ்பிரேஷன் பண்ணுது, எப்படி ரெஸ்பிரேஷன் பண்ணுது, ஹவு அண்ட் வை, அந்த மாதிரி. ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு இன் அவர் எக்ஸாம்பிள், the answer might be in terms of operation of the voice box, தொண்டையில அந்த வாய்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, and the vibrating bone in the bird. vibrating bone, அந்த bone வந்து அந்த சவுண்ட் வைப்ரேட் ஆகிறதுனால அவங்க வாய்ஸ் வருது. whereas why அப்படிங்கிறதுக்கு செகண்ட் கொஸ்டின் why, the answer may lie in the birds. இங்க லைனா பொய்ன்னு மீனிங் வராது, ஒத்து போறது, அந்த இடத்துல இருக்கிறது லை in the
birds need to communicate with its mate during breeding season. breeding ஆணோட பெண் சேர்றதுக்காக அந்த சவுண்டை எழுப்புது. அதனாலதான் ஏன் அப்படிங்கிறதுக்கு breed பண்றதுக்கு. When you observe nature around you with a scientific frame of mind, you will certainly come up with many interesting questions of both types. Why are night blooming flower, nightல பூ பூக்கிறது, ப்ளூமிங்னா ஃப்ளவரிங், ப்ளூமிங்னா ஃப்ளவர் ஓப்பன் ஆகுது, மொட்டு விரிகிறது தான் ப்ளூமிங். நைட் ப்ளூமிங் ஃப்ளவர்ஸ் ஜென்ரலி ஒயிட். நைட்ல ஏன் ஒயிட்டா இருக்கு? நைட்ல கலர்ஃபுல்லா இருந்தா பூச்சியும் பேர்டையும் அட்ராக்டா பண்ண முடியும். நைட்ல இருட்டா இருக்கும் போது அது கலர் தேவையே இல்லை, அதனாலதான் ஒயிட்டா இருக்கு. ரீசன் அதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஹவு டஸ் த பீ நோ விச் ஃப்ளவர் ஹேஸ் நெக்டர்? ஸோ நெக்டர் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த தன்மை அந்த பீக்கு இருக்கு, தேனீகளுக்கு இருக்கு. Why does cactus have so many thorns? To protect themselves from the predators. அதை மேயறவங்க கிட்ட இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக முள்ளுக்களோட இருக்கு கேக்டஸ், சப்பாத்திகள் இல்ல. How does the chick skewers recognize her own mother? மதரா தெரியுது அதுக்கு. ஸோ அது மாதிரி இது எப்படி ஏன் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு கொஸ்டின் தெரியும், கொஸ்டின் தெரிஞ்சுக்கலாம். Okay, next, you have already learned in previous classes that ecology is a subject which studies the interactions among organisms and between the organisms and its physical environment. So ecology define பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இன்டராக்ஷன் அமங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா என்ன, மனிதர்களுக்குள்ள என்ன இன்டராக்ஷன் நடக்குது, மனிதர்களுக்கும் எரும மாட்டுக்கு என்ன இன்டராக்ஷன், அது பால் எடுத்து நம்ம கொதிக்க வச்சு பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காஃபி, டீ எல்லாம் போட்டு குடிக்கிறோம், தயிர் போடுறோம், மோர் போடுறோம், அந்த மாதிரி பிட்வீன் த ஆர்கானிசம்ஸ் இடையில ஆர்கானிசத்துக்கு இடையில எப்படி டிஃபரன்ஸ் வருது. அண்ட் இட்ஸ் பிசிக்கல் என்விரான்மெண்ட்னா ஏர், வாட்டர், டெம்பரேச்சர், இந்த உயிர் இல்லாம இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிசிக்கல் ஏபயோட்டிக் என்விரான்மெண்ட்டுக்கு இடையில என்ன இன்ட்ராக்ஷன் இருக்குங்கிறது ஈகாலஜில ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ecology is basically concerned with 4 levels of biological organization. Organisms and population தானே நம்ம சாப்டரோட நேம், ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன். அந்த லெவல்ல இந்த சாப்டர் அதிகமா படிப்போம். அடுத்த லெவலுக்கு நம்ம அந்த அளவுல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். வாட் இஸ் வாட், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடும். ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸ், ஆர்கானிசம் லெவல், குரூப் ஆஃப் ஆர்கானிசம் சேர்ந்தா பாப்புலேஷன், குரூப் ஆஃப் பாப்புலேஷன் சேர்ந்தா கம்யூனிட்டி, அப்புறம் நிறைய கம்யூனிட்டி சேர்ந்து பயோம்ஸை ஃபார்ம் பண்ணுது. இதுல இன்னும் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க இன்ட்ரோடக்ஷன்ல, மேக்ரோ மாலிகூல்ஸ், இடையில இதுல கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருப்பாங்க, பட் இங்க கொஞ்சம் அந்த மாதிரி. ஸோ இதுல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸ் தான் ரொம்ப டெப்தா படிப்போம். சரி, இன் திஸ் சாப்டர் வி எக்ஸ்ப்ளோர் ஈகாலஜி அட் ஆர்கானிசமிக் அண்ட் பாப்புலேஷன் லெவல். இந்த 2 லெவல்ல டீடைலா படிப்போம். ஓகே, இப்போ ஆர்கானிசம்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், ஆர்கானிசம் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட், ஒரு ஆர்கானிசம் என்விரான்மெண்ட், இதுல வந்து பயோம்ஸ்லாம் கூட படிப்போம். ஓகே, ecology at the organismic level is essentially physiological ecology. Physiological ecologyங்கிறது அந்த abiotic componentோட எப்படி இன்டராக்ஷன் இருக்கிறது அப்படிங்கிறது, which tries to understand how different organisms are adapted to their environment in terms of their not only survival but also reproduction. இந்த இடத்துல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும், சர்வைவல்காக மட்டும் ஏன் எப்படி வந்து ஒரு ஆர்கானிசம் அவங்களை வந்து அவங்களோட என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்தி அமைச்சிருக்காங்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ரீப்ரொடக்ஷனுக்காகவும் எப்படி அவங்கள மாற்றி அமைச்சிருக்காங்கிறது முக்கியம். ஏன்னா வித்தவுட் ரீப்ரொடக்ஷன் ஒரு ஸ்பீசிஸ் எர்த்ல, இந்த உலகத்துல எக்ஸிஸ்டா இருக்க முடியாது, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். ரீப்ரொடக்ஷன் இல்லைன்னா அழிஞ்சு போயிடும். ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பூமியில எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கு, அத்தனை ஸ்பீசிஸும் எக்ஸிஸ்டா பூமியில தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்டிங்க்ட்னா அழிஞ்சு போச்சு, எக்ஸிஸ்ட்னா இப்பவும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். So that is very important. You may have learned in earlier classes how the rotation of our planet around the sun and the tiltனா பூமி வந்து அப்படியே உருண்டையா இப்படி நேரா இல்ல, கொஞ்சம் அப்படி சாய்வா இருக்கு, கொஞ்சம் சாய்வா இருக்கு, 23 டிகிரியா சம்திங் அந்த இது சாய்வா இருக்கு. Tilt of its axis cause annual variation in the intensity and duration of temperature. டெம்பரேச்சர்ல வந்து பூமி சுத்திக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் டில்ட் ஆகி இருக்கு, சாய்வா இருக்கு, அப்படியே சாய்வா அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால எப்படி நமக்கு வந்து டெம்பரேச்சர் அண்ட் ரிசல்ட்டிங் இன் டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ், அதாவது ஆட்டம், வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர்,
இந்த 4 சீசன்ல எப்படி சேஞ்சஸ் வருது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. These variations together with annual variation in precipitation அப்படிங்கிறது மழை பெய்யுறது. இது கெமிஸ்ட்ரியில வந்து precipitation-னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது டெஸ்ட் டியூப்ல கீழே வந்து படியறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பயாலஜில precipitation, பர்டிகுலரா ஈகாலஜி சாப்டர்ல precipitation-னா மழை பெய்யறதுன்னு அர்த்தம். Remember, precipitation includes both rain and snow. So வெறும் ரெயின் மட்டும் கிடையாது, ஸ்னோஃபாலும் precipitation தான். பனி பெய்யுதுன்னு சொல்றாங்களா, பனி பெய்யுதுன்னா நம்ம ஊர்ல இந்த வெள்ளையா புகையா போகுது இல்ல, அந்த பனி கிடையாது. ரஷ்யா அமெரிக்காவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஸ்னோ ஃபால் ஆகி அதை வச்சு வாரி கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் ஸ்னோஃபால், பனி பெய்ய, அந்த ஸ்னோ இது. ஓகே, பனி பெய்யறதுன்னு சொல்றோம். ஸோ ரெயின் அண்ட் ஸ்னோஃபால் இது ரெண்டுமே நம்ம precipitation அப்படிதான் சொல்றோம். Precipitation account for the formation of major biomes such as desert, rainforest and tundra. இதுல 3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. desert, rainforest, tundra. இதெல்லாம் biomes. இப்போ biomesனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? போன இதுல இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம் பாருங்க. ஓகே, இந்த 1 by 1 அந்த ஆர்டரா இருக்கிறது பார்த்தோம்ல. மாலிகுலர் லெவல் எங்க இருக்குது? அது மாலிகுலர் லெவல் இங்க இருக்கு. மேக்ரோ மாலிகூல் சேர்ந்தா செல்ஸ் சேர்ந்தா டிஷ்யூ, ஆர்கன் சேர்ந்தா இண்டிவிஜுவல் ஆர்கானிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டிஸ், ஈகோசிஸ்டம். நிறைய ஈகோசிஸ்டம் சேர்ந்து பயோம்ஸ் வருது. ஹையர் லெவல் பயோம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பாருங்க, இதுல என்னென்ன பயோம்ஸ் இருக்கு, இந்த பிக்சரை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரலாம். இதுல பாருங்க, சி டிராபிக்கல் ஃபாரஸ்ட்னா அதிகமான மழை அதிகமான வெயில் இருக்கும். இந்த ஏரியா தான் டிராபிக்கல் ஃபாரஸ்ட். இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா டி லெட்டர் மாதிரி இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, டிராபிக்கல் ஃபாரஸ்ட். சார் டெம்பரேட் ஃபாரஸ்ட்டுக்கும் டீ இருக்குதுன்னா நீங்க யோசிக்க கூடாது. இது டிராபிக்கல். ஞாபகம் ஒரு தடவை ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா மறக்க மாட்டோம். ஓகேங்களா? எப்படி ஞாபகம் வச்சாகணுமே, கொஸ்டின் கேட்பாங்களே எக்ஸாம்ல, டயக்ராம் கொஸ்டின். ஓகே, இது டிராபிக்கல் ஃபாரஸ்ட். நீளமா இருக்கு, அதிகமான மழை அதிகமான வெயில் இருக்கிற இடம். அமேசான் ஃபாரஸ்ட்லாம் டிராபிக்கல் ஃபாரஸ்ட். ஓகே, அதுக்கடுத்து கோன் மாதிரி இருக்குது பாருங்க, வேற எதுவுமே கோன் மாதிரி இல்லை. இப்படி வந்திருக்கா, கோன் மாதிரி இருக்கு. கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட். ஞாபகம் வச்சுங்க, கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? சரி, இது பாருங்க, ஜி போடலாம் இப்படி, கிராஸ்லேண்ட். உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கிறது டெசர்ட் தான். குட்டியா இருக்கு டெசர்ட், இந்த இடத்துல இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, டெசர்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. டெசர்ட் வந்து ரொம்ப குட்டி. அதுக்கடுத்து கிராஸ்லேண்ட், டிஜி. ஞாபகம் வச்சுங்க, டெசர்ட், கிராஸ்லேண்ட். அதுக்கப்புறம் இந்த பெருசா இருக்கு பார்த்தீங்களா, இது டெம்பரேட் ஃபாரஸ்ட். இதுல இருந்து டி மாதிரி வர்றது டிராபிக்கல் ஃபாரஸ்ட். இது ஆர்டிக் அண்ட் ஆல்பைன், தூண்ட்ரா. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஒரு தடவை ஏதோ ஒரு விஷயங்களை, குட்டி குட்டி விஷயங்களை வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. இது டிராபிக்கல் ஃபாரஸ்ட், இது டெசர்ட், இந்த கோன் மாதிரி இருக்கிறது கோனிஃபெரஸ், ஆர்டிக் அண்ட் ஆல்பைன் தூண்ட்ரா கீழே இருக்குது, மைனஸ்ல இந்த இடத்துல பார்த்தா தெரியும், கீழே இருக்குது. அண்ட் தென் கிராஸ்லேண்ட். ஞாபகம் வச்சுங்க, தூண்ட்ரா ரீஜன்னா பயங்கரமான பனி மட்டும்தான் இருக்கும். கிளேசியர்ஸ் அப்படிம்பாங்க. கடல் கூட இதா இருக்கும், இது ஐஸா இருக்கும். கடல் இல்ல தண்ணி, அந்த தண்ணி கூட ஐஸ். கடல்ல எல்லாம் பெரிய பெரிய பனி பாறைகள் மிதந்துகிட்டு இருக்கும். அதுதான் தூண்ட்ரா ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பயோம் டிஸ்ட்ரிபியூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆனுவல் டெம்பரேச்சர் அண்ட் பிரிசிபிடேஷன். கீழே வந்து மழை பொழிவாங்க எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல தான் அதிகமான மழையும் இருக்கும், டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல தான் அதிகமான டெம்பரேச்சர் வெயிலும் இருக்கும். ஸோ அதிகமான வெயில் அதிகமான மழை டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கு, மறந்துடக்கூடாது. அதனாலதான் அங்க பெரிய பெரிய ஹியூஜ் ட்ரீஸ், மரங்கள், பெரிய பெரிய மரங்கள்லாம் டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல இருக்கு, அமேசான் ஃபாரஸ்ட். ஓகே, ரீஜனல் அண்ட் லோக்கல் வேரியேஷன்ஸ் within each biome lead to the formation of a wide variety of habitats. So இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ரீஜனல்னா அந்த ஏரியா, லோக்கல்னா அந்த பர்டிகுலரா இன்னும் கொஞ்சம் குறுகலா அந்த ஏரியாவை, பர்டிகுலர் ஏரியாவை சொல்றது. அங்க வேரியேஷன்ஸ் வந்து பயோம்ஸ்ல இருக்கு. பயோம்ஸ்ல ஒவ்வொரு பயோம்ல இருக்க ரீஜனல் அண்ட் லோக்கல் வேரியேஷன்ஸ் தான் அங்க ஹேபிடேட்ஸ், வெரைட்டி ஆஃப் ஹேபிடேட்ஸ் வரதுக்கு காரணமா இருக்கு. என்ன சார் ஹேபிடேட்? ஹேபிடேட்னா வளர்ற இடம். இப்போ டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல அதிகமான மழை அதிகமான வெயில் பெய்யுது இருக்குன்னு சொன்னோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் ஈகோசிஸ்டம் இருக்கும்.
ட்ராபிக்கல்ல ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் இருக்கும். ஸோ அது மாதிரி அங்கேயும் டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம் சேர்ந்து தானே பயோம் ஃபார்ம் ஆகுது, அதான் சொல்றாங்க. மேஜர் பயோம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஷோன் இன் ஃபிகர் 13.2. 13.2ங்கிறது இதுதானா? இல்லை, இது என்ன? 13.1, 13.2 பார்க்கலாம். On planet Earth, life exists not just in a few favorable habitats, but even in extreme and harsh habitats. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்சிங் ராஜஸ்தான் டெசர்ட். ஸோ ராஜஸ்தான் டெசர்ட்லாம் வெயில் ஜாஸ்தியாக கொளுத்தி அடிக்கும். இங்கே வந்து நமக்கு ஃபேவரபிள்னா தேவையான அளவுக்கு தண்ணி, பிளசண்டான டெம்பரேச்சர், இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ஃபேவரபிள். ராஜஸ்தான் டெசர்ட்ல தண்ணியே இருக்காது, வெயில் ஜாஸ்தியா இருக்கும், நைட்ல குளிர் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி ரெயின் சோக்டு மேகாலயா ஃபாரஸ்ட், மேகாலயா ஃபாரஸ்ட்ல அதிகமான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். தென் டீப் ஓஷன்ஸ் ட்ரென்ச்சஸ், கடலுக்கு அடியில் இருக்கிற ட்ரென்ச்சஸ், டாரன்ஷியல் ஸ்ட்ரீம்ஸ், பெர்மாஃப்ராஸ்ட், ஸ்னோ லேடன், பயங்கரமா அந்த பனி பெஞ்சிக்கிட்டே இருக்கிற போலார் ரீஜன்ஸ், ஹை மவுண்டைன் டாப்ஸ், மலை உச்சி, தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ், டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருப்பாங்க அந்த தண்ணீர் ஊத்துல, அண்ட் ஸ்டிங்கிங் கம்போஸ்ட் பிட்ஸ், பயங்கர வாடை, கெட்ட வாடை வர கம்போஸ்ட் பிட்ஸ், குழி, ஸ்டிங்கிங் கம்போஸ்ட் பிட்ஸ், டு நேம் எ ஃபியூ. இங்கெல்லாம் ஆர்கி பாக்டீரியா ஈஸியா வளரும். ஓகே, ஈவன் அவர் இன்டெஸ்டைன் இஸ் எ யூனிக் ஹேபிடேட் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். நம்ம இன்டெஸ்டைன்ல கூட ஈகோலை எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. வித்தவுட் ஈகோலை, இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம இன்டெஸ்டைன்ல ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு, அது இருந்தாதான் நமக்கு ப்ராப்பர் டைஜஷன் நடக்கும், ப்ரோபயோட்டிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறது டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆப்ஷன். இந்த ஏ டயக்ராம். பி டயக்ராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அடர்த்தியா இருக்கு பாருங்க. தென் சி டெசர்ட், டி சி கோஸ்ட். இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடியது. மேஜர் பயோம்ஸ் இன் இந்தியா 4 தான். டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். பி வந்து டெசிடுவஸ் ஃபாரஸ்ட், இதுதான் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், உயரமா இருக்கிறது டிராபிக்கல். டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, டெசிடுவஸ் அப்படின்னா கொட்டி போறது, இலை உதிர்ந்து போறதுன்னு அர்த்தம். ஒரு பர்டிகுலர் சீசன்ல அந்த ஃபாரஸ்ட்ல வந்து மொட்டையா இருக்கும், எல்லா இலையும் கொட்டி போயிடும், அதான் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். ஓகே, டெசர்ட் அண்ட் சி கோஸ்ட் இதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட், வாட் ஆர் த கீ எலிமெண்ட்ஸ் that lead to so much variations in the physical and chemical conditions of different habitats? The most important ones are, அதாவது இங்க என்ன கேக்குறாங்க, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்லயும் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கண்டிஷன்ல சேஞ்சஸ் வரதுக்கு என்ன கீ எலிமெண்ட்ஸா இருக்கு? டெம்பரேச்சர், அந்த சேஞ்ச், ஹேபிடேட்னா வளர்ற இடம், அந்த கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் கண்டிஷன்ல சேஞ்சஸ் வரதுக்கு டெம்பரேச்சர், வாட்டர், லைட், சாயில், இந்த 4 தான் மேஜர் ரீசனா இருக்கு. ஸோ அப்போ இந்த 4ஐயும் படிக்கணும். மேஜர் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்ல இந்த 4ஐயும் படிப்போம். ஓகே, we must remember that the physiochemical abiotic components alone do not characterize the habitat of an organism completely. The habitat includes biotic components also. இப்போ பிசியாலஜிக்கல்னா ஏபயாட்டிக் தான். ஒரு ஹேபிடேட்டை பாதிக்கிறது டெம்பரேச்சர், வாட்டர், லைட், சாயில், இது மட்டும் கிடையாது. பயோட்டிக், அங்க இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ஸும் தான். ஓகே, ஸோ பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்ல பேத்தோஜன்ஸ் இருக்கு, டிசீஸ் காசிங் ஆர்கானிசம், பேரசைட்ஸ் இருக்கு, ப்ரெடேட்டர்ஸ் இருக்கு, காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் வித் விச் தே இன்டராக்ட் கான்ஸ்டன்ட்லி. ஒரு ஆர்கானிசத்தை டார்ச்சர் பண்றது டெம்பரேச்சர், வாட்டர், லைட், சாயில் மட்டும் இல்லை. டெம்பரேச்சர் நார்மலா இருந்தா நல்லா இருக்கும் அந்த ஆர்கானிசம், வாட்டர் தேவையான அளவுக்கு இருந்தால் கும்முன்னு வளரும், லைட் நிறைய கிடைச்சதுன்னா பிளான்ட்லாம் நல்லா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், சாயில் ஃபர்டைலா இருக்கணும். இது மட்டும் இல்லாம ஒரு ஆர்கானிசத்துக்கு டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் இன்னொருத்தன் இருப்பான், பாக்டீரியா, வைரஸ், எவனாவது. பேரசைட்னா அவனை ஒட்டிக்கிட்டு வளருவான், அவன் எவ்வளவு தின்னாலும் உடம்பு பிடிக்காது, இவன் உறிஞ்சிக்கிட்டு இருப்பான். ப்ரெடேட்டர்ஸ்னா அடிச்சு கொண்டு தின்னுப்படுவான். மான் இருக்குன்னா புலி வந்து வேட்டையாடி தின்னுப்படும். மானுக்கு நல்ல டெம்பரேச்சர் இருக்கு, வாட்டர் நல்லா கிடைக்குது, லைட்டு, சாயில் பக்கவா இருக்கு. ஆனா புலி வந்து அடிச்சு தின்னு போயிட்டானா வேலை முடிஞ்சு போச்சு. அதான் ப்ரெடேட்டர்ஸ். காம்படிட்டர்ஸ்னா ஒரு மானுக்கு இன்னொரு மான், சேம் ஸ்பீசிஸ், ஒரே ஸ்பீசிஸ்குள்ளேயே அங்க ஒரே ஒரு இலை தான் இருக்கு, 2 பேர்ல ஏர் வேகமா போய் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் திம்பாங்க, அதான் காம்படிட்டர்ஸ். ஸ்கூல்ல லஞ்ச் சாப்பிடும் போது காம்படிஷன் வரும், அந்த மாதிரி. ஓகே, we assume that over a period of time the organisms had through natural selection. Natural selection na survival of the fittest ம்பாங்க. யார் வந்து அவங்களால ஃபுட் எல்லாம் எடுத்துக்க முடியுது, அவங்க தான் ஃபிட்டா கண்டினியூவா ரீப்ரொடக்ஷன் பண்ணி எக்ஸிஸ்டா இருக்காங்க, இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவாங்க.
So evolved adaptations to optimize its survival and reproduction in its habitat. ஸோ அவங்களோட வளர்ற இடத்துல சர்வைவ் பண்ணி ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். Each organism has an invariably defined range of conditions that it can tolerate. ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் இப்போ நம்ம இருக்கிறோம்னா நம்மளால ஒரு அளவுக்கு தான் ஹை டெம்பரேச்சர்ல சர்வைவ் ஆக முடியும். ஃபேனை போட ஐயோ வேர்க்குது தசு புசும்போம், அதுக்கு மேல நம்மளால தாங்க முடியாதுன்னு அர்த்தம். ரொம்ப குளிச்சுன்னா போர்வை இழுத்து போத்து இந்த அடுப்பை பத்தவை ஹீட் அது டீயை போடு காப்பியை போடு, ரொம்ப குளிருது உடம்ப சூடுபடுத்து சும்மா. ஸோ ஓரளவுக்கு குளிர் ஓரளவுக்கு அந்த ஹை டெம்பரேச்சர் தான் நம்மளால தாங்கிக்க முடியும். அதே போல தண்ணி ஓரளவுக்கு தான் தாகத்தை தாங்கிக்க முடியும், ரொம்பலாம் தாகத்துல தாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஃபார் எவ்ரி திங் அந்த டாலரேஷன் லெவல் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஈச் ஆர்கானிசம் ஹேஸ் அன் இன்வேரியபிளி டிஃபைன்டு ரேஞ்ச் ஆஃப் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி, இந்த டெம்பரேச்சருக்குள்ளதான் அவங்க இருக்க முடியுங்கிற மாதிரி ஆஃப் கண்டிஷன்ஸ் தட் இட் கேன் டாலரேட், டைவர்சிட்டி இன் த ரிசோர்சஸ் இன் இட்ஸ் யூட்டிலைசஸ். இப்போ நம்ம இருக்கோம்னா அரிசி திங்கலாம், கோதுமை திங்கலாம், தேங்காய் திங்கலாம், மாங்காய் திங்கலாம், ஒரு சர்டன் திங்ஸ் தான் நம்ம எடுத்துக்க முடியும், பல்லியை திங்க முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு சில அந்த டைவர்சிஃபை நமக்கு கிடைக்கிற சோர்சஸ் வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் எ டிஸ்டிங்க்ட் ஃபங்க்ஷனல் ரோல் இன் த ஈக்காலஜிக்கல் சிஸ்டம். ஸோ நமக்குன்னு ஒரு ரோல் ஈக்காலஜியில் இருக்கும், நம்ம சரௌண்டிங்ல ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒரு ரோல் இருக்கும். ஓகே, ஆல் திஸ் டுகெதர் கம்ப்ரைசஸ் இட்ஸ் நிச்சே. நிச்சே அப்படின்னா ஃபங்க்ஷனல் யூனிட், ஃபங்க்ஷனல் ஏரியா, ஃபங்க்ஷனலா ரெப்ரசன்ட் பண்றது. ஹவு அ ஸ்பீசிஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் அ பர்டிகுலர் ஹேபிடேட். ஒரு வளர்ற இடத்துல ஒரு ஸ்பீசிஸ் வளருது, அந்த இடத்துல ஃபங்க்ஷனல் ரோல் என்ன ஒரு ஸ்பீசிஸ்க்கு. நிச்சயம்னா ஃபங்க்ஷனல் ரோல், அவ்வளவுதான். ஒரு ஸ்பீசிஸோட ஃபங்க்ஷனல் ரோல். நிறைய பேருக்கு நிச்சயம்னா புரியாது, ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒரு சிங்கம் ஒரு ஏரியால இருக்கு, அந்த சிங்கம் ப்ரெடேட்டரா இருக்கு, அந்த சிங்கம் தான் டாமினண்டா இருக்கு. ஒரு மான் ஒரு ஏரியால இருக்கு, அது ஒரு ஹெர்பிவோரா இருக்கு. அது மாதிரி அது என்ன ஃபங்க்ஷனல் ரோல் அந்த ஏரியால பண்ணுது, அதுதான் நிச்சயம். அண்ட் அது பர்டிகுலர் ஏரியால மட்டும்தான் அந்த ஸ்பீசிஸ் இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயம்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் மேஜர் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்ல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். டுடே ஐ எம் லிட்டில் பிட் டயர்ட், அதனால இது நம்ம டெம்பரேச்சர்ல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். கண்டினியூவா பார்க்கலாம் தான், எனக்கு டயர்டா இருக்காதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, சி யூ ஆல். நாளைக்கு நமக்கு லைவ் கிளாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் கிளாஸ் எடுத்து வச்சுக்கலாம். எத்திக்கல் இஷ்யூஸ் நான் ரெக்கார்டட் வீடியோவா கண்டிப்பா லைன் பை லைன் டீச் பண்ணி அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, சி யூ ஆல். தேங்க்யூ. இதுக்கும் சேர்த்து டவுட் கிளியரிங் செஷன் நாளைக்கு வச்சுக்கலாம். தேங்க்யூ.